தாய் வீடு மே 2026. வானா ஆனா ராசரத்னம் எழுதிய ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது. குறுநாவலும் கிழக்கின் 100 சிறுகதைகள் தொகுப்பு நூலும். எழுதியவர் சங்கதிரோன், வாசிப்பவர் சத்யதேவன். ஈழத்தின் சிறந்த சிறுகதை எழுத்தாளர் வரிசையில் முன்வைக்கப்பட வேண்டிய ஒருவர் எழுத்துலகில் வானா ஆனா என அழைக்கப்பட்ட அமரர் வஸ்தியாம்பிள்ளை அந்தோணி ராசரத்னம் அவர்கள். அமரர் வானா ஆனாவின் ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது எனும் குறுநாவல் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் 2021 கிழக்கின் 100 சிறுகதைகள் என்ற பெயரில் வெளியிட்ட இத்தொகுப்பு நூலில் 25 பக்கங்களை பிடித்து இடம்பெற்றிருப்பதே என் அவதானத்துக்குரியதாகிறது. வானா ஆனா ராசரத்னம் பற்றிய வேறு கட்டுரைகள் குறிப்புகள் சிலவற்றில் இக்கதை குறுநாவல் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளமையை எனது கவனத்தை ஈர்த்தமைக்கு காரணம். 1975 வீரகேசரியில் 4-5 வாரங்கள் குறுநாவலாகவே இது வெளிவந்தும் இருந்தது. அதே ஆண்டில் வானா ஆனாவின் தங்கம் வெளியீடாக அமுதா அச்சகம் நூலுரு பெற்றது. ஹைட்ரோபோபியா வியாதி வந்து 2/9/1975 அன்று உயிர் நீத்த தன் அன்பு மனைவி லில்லியின் மேரி திரிசா, அவரும் ஆசிரியர் பணியிலிருந்து அதிபராக உயர்ந்தவர், பிரிவுத்துயரின் உணர்வு வெளிப்பாட்டை மறைந்த தன் மனைவியினுடன் உறவாடிய வாழ்ந்த நினைவுகளை தோய்ந்து மிகுந்த கலாநிறுத்தியோடு இக்கதை மூலம் வானா ஆனா அவர்கள் இலக்கியமாக்கியிருக்கிறார், காவியமாக்கியிருக்கிறார். தனது தாம்பத்திய வாழ்வில் தான் நுகர்ந்த இன்ப துன்பங்களை எல்லாம் ஒளிவு மறைவின்றி ஒப்புவித்திருக்கிறார். காதல் மனைவியின் பிரிவுத்துயர் தூண்டிவிட்ட அத்தனை நினைவுகளையும் உணர்வுகளையும் உள்ளத்திலிருந்து எழும் கலப்படமற்ற களங்கமற்ற புனைவு மொழியில் கொட்டி தீர்த்திருக்கிறார். இக்கதை மூலம் தனது மனப்பாரத்தை இறக்கி வைக்க எத்தனித்திருக்கிறார். கதையில் வரும் பெயர்கள், பிரதான மற்றும் உபமாந்தர்கள் அனைத்தும் உண்மையானவை. நிகழ்வுகள் அத்தனையும் உண்மையே. கற்பனை என்றொன்று அறவே இல்லாத கதை, கற்பனையே இல்லாத ஒரு கதையை, காவியத்தை சாத்தியமாக்கியிருக்கிறார், சாதனையாக்கியிருக்கிறார் வானா ஆனா அவர்கள். மூத்த மகள் வசந்தி, பொறாமகன் ஆனந்தன், சிவப்பிரியன் ஐயா, டாக்டர், அடுத்த வீட்டில் கார் வைத்திருக்கும் அம்பலவாணர், மனைவியின் தம்பி ஜீவரத்தினம், வானா ஆனாவின் இலக்கிய நண்பரான உதவி வைத்திய அதிகாரி, மனைவியின் சித்தப்பா மகனான ஆயுர்வேத வைத்தியன் சுவாமியார், பெரியண்ணா, நாட்டு வைத்தியர் தியாகராசா, மச்சான் நிக்கோலஸ் பண்டிதர், குடும்ப நண்பனும் உறவினருமாகிய கதிர்காமத்தம்பி லியோ அண்ணா, உறவினரே அல்லாத வங்கி முகாமையாளர், மனைவியின் அக்கா, மனைவியின் அம்மா, மச்சான் மனோகரன், மனைவியின் அப்பா அபுபக்கர் மாஸ்டர், செல்லையா அண்ணன், உறவினன் தாசன், துரைரத்ன சிங்கம், உதவி ஆசிரியர் கவிஞர் கனகசிங்கம், விபுணசேகரம், எழுத்தாளர்கள் முல்லைமணி, அருள் சுப்பிரமணியம், பண்டிதர் வைரமுத்து, குமாரதுரை கிளிவெட்டி, மனைவியின் மாணவன் கேசவராசாவும் அவன் மனைவியும், மனைவியின் பாடசாலையில் சக ஆசிரியர் சுன்னாகம் சண்முகம் மாஸ்டர், அவர் மனைவி சங்கானை அக்கா, மூத்த மகன் ரவி, சோதியன், சேனையூர் வித்தியாலய உயர் வகுப்பு மாணவர்கள் சுகுமார், ரத்னசிங்கம், பக்கத்து வீட்டு ரீட்டா, உதவி டைரக்டர் கல்வி திணைக்களம் எதிரி சூரிய, முருகேசு மாஸ்டர், எழுத்தாளர்களான எஸ்போ, ரகுமான், உதவி மந்திரி மஜித், ஹசன் விதானியார், தம்பலகாமத்து சித்திரவேல், கணேசபிள்ளை, மனைவியின் தம்பி அந்தோணி டாக்டர், தங்கத்துறை அண்ணன் பாஉ, தம்பி ஸ்டெனிஸ்லஸ், மட்டக்களப்பு ராசேந்திரா, பங்குக்குரு சொய்சா, அரசரத்னம் அடிகளார், காமினி பெர்னாண்டோ அடிகளார், சந்திரா அடிகளார், ஜோசப் மேரி அடிகளார், சின்னமகன் நோயல், நாகூரில் பங்குக்குரு ஹமில்டன் அடிகளார் என்று எல்லா பாத்திரங்களுமே உண்மை பாத்திரங்களே. முகலாய மன்னன் ஷாஜஹான் தனது காதல் மனைவி மும்தாஜுக்கு எழுப்பிய தாஜ்மஹால் கட்டடம் போன்று வானா ஆனா அவர்கள் தன் மனைவி லில்லிக்கு கட்டிய காவியம்தான் இக்குறுநாவல், காலத்தால் அழியாதது. எழுத்தாளர் அமரர் வானா ஆனா ராசரத்னம் அவர்களிலோ அவரது படைப்பாற்றலிலோ ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது எனும் குறுநாவலிலோ எந்த விதமான எதிர்மறை விமர்சனங்களும் அல்ல, நியாயமில்லை. அத்துணை அருமையான அற்புதமான படைப்பு இது. குறுநாவலின் நிறைவிலே வானா ஆனா செய்யும் பிரகடனம் அவரது உணர்வு வெளிப்பாட்டின் உச்சம். அது இதுதான்:
2000 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கும் தமிழ் இலக்கியத்திலே புலவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர அவர்களை உருவாக்கிவிட்டு அவர்களின் மனைவியருக்கு சரித்திரமே கிடையாது. தமிழ் இலக்கியத்துக்கே முற்றிலும் புதுமையான அக்கலைப்படைப்பை நான் படைத்தே தீருவேன். வானா ஆனா அவர்கள் தனது பிரகடனத்தை குர்நாவல் மூலம் அச்சொட்டாக நிறைவேற்றியிருக்கிறார். ஆனால் மேலே குறிப்பிடப்பட்ட கிழக்கின் 100 சிறுகதைகள் என்னும் பெருந்தொகுப்பு நூலில் இக்குர்நாவல் இடம்பெற்றிருப்பதான் இக்குறிப்பை எழுத என்னை தூண்டியது. வானா ஆனா அவர்களின் ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது என்னும் இக்குர்நாவலை கிழக்கின் சிறுகதைகளுக்குள் வகைப்படுத்தி இருப்பது பொருத்தமாக தெரியவில்லை. இக்கதை 50 சிறுகதைகள் கொண்ட வானா ஆனாவின் ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது என்ற தொகுப்பு நூலிலும் இடம்பெற்றுள்ளதாக அறிய கிடக்கிறது. அது வேற விடயம். ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது என்னும் இக்கதையை வானா ஆனா அவர்களே குர்நாவல் என்றுதான் குறிப்பிட்டுள்ளார். வானா ஆனா ராமசுத்திரம் எழுதிய இலக்கிய நினைவுகள் அன்பர் வெளியீடு திருவோணமலை 1995 தை மாதம் எனும் நூலிலும் 2 இடங்களில் இதனை பதிவு செய்துள்ளார். 1975 செப்டம்பரில் என் மனைவியை இழந்தேன். இழந்த 4ஆம் நாளிலேயே என் அளப்பரிய சோகத்தை ஒரு காவியம் நிறைவுறுகிறது என்ற குறுநாவலாக எழுதி என் துயருக்கு வடிகால் சமைத்தேன். கதை வீரகேசரியில் தொடர்ந்து பிரசுரமாகி சூடார் முன்னே நூலுறு பெற்றது. மனைவி இருந்தவரை நான் அரசியலை தெரியாத இலக்கியக்காரன். நான் என்னென்று உறுதுணிகள் வாங்கி அறிய மாட்டேன். எல்லாமே என் மனைவியின் கைங்கரியங்கள் தான். மனைவி இறந்த பொழுது கண்ணை கட்டி காட்டில் விடப்பட்ட குழந்தையாகி தடுமாறி கலங்கினேன். அவள் இறந்த 4ஆம் நாளே என் மனைவி நினைவுகளை ஒரு குறுநாவலாக எழுதி என் சோகத்துக்கு வடிகால் அமைத்தேன். ஒரு காவியம் நிறைவுறுகிறது என்ற குறுநாவல் வீரகேசரியை தொடர்ந்து வெளிவந்தது. சரவணையூர் மணிசேகரனின் தாரணி அச்சகம் அந்நூலையும் வெளியிட்டது. வானா ஆனா அவர்களே குறுநாவல் என கருதிய ஒரு காவியம் நிறைவுறுகிறது என்னும் இக்கதையை தொகுப்பு நூலின் தொகுப்பாளர்கள் ஏன் சிறுகதையாக தேர்வு செய்தார்கள்? இந்நூலின் தொகுப்பு பணியில் ஈடுபட்டவர்களிடம் பிறந்த வாசிப்பு பரப்பும் அர்ப்பணிப்புடன் கூடிய இலக்கிய இருந்திருக்கவில்லை என்பதையே இது காட்டுகிறது. வானா ஆனா அவர்கள் 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியவர். அவரின் 65 சிறுகதைகள் தோணி மற்றும் ஒரு காவியம் நிறைவுறுகிறது ஆகிய தொகுப்பு நூல்களில் வெளிவந்துள்ளன. 25 பக்கங்களை பிடித்துள்ள ஒரு காவியம் நிறைவுறுகிறது எனும் இக்கதையை இது ஒரு தனிநூலாக வெளியிடக்கூடிய தகுதியுடையது. தவிர்த்து வானா ஆனா அவர்களின் பக்கங்கள் குறைந்த 5-6 பக்கங்கள் அடங்கக்கூடிய வேறு சிறந்த கதை ஒன்றினை இத்தொகுப்பில் சேர்த்திருக்கலாம். ஈழத்து சிறுகதை வரலாற்றில் சிறந்த சிறுகதையாக சாகிக்கப்படுவனவற்றுள் வானா ஆனா அவர்களின் தோணி சிறுகதையும் அடங்கும். தோணி 20/12/1953 ஈழகேசரி பத்திரிகையில் முதலில் வெளிவந்தது. 1950 57 வரையிலான காலப்பகுதியில் வானா ஆனா அவர்கள் ஈழகேசரியில் 29 சிறுகதைகளை எழுதியுள்ளார். தோணி சிறுகதை கொழும்பிலிருந்து இடம்புரை ரகுமானின் முதலாவது அரசு வெளியீடாக 1962ஆம் ஆண்டில் வெளிவந்த தோணி எனும் சிறுகதை தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. மட்டுமல்லாமல் கிழக்கிழங்கையின் மண்ணுக்குரிய முதல் இலக்கிய சாகித்ய மன்ற பரிசை பெற்றுத்தந்த பெருமையும் தோணிக்கு உண்டு. கே சிவகுமாரன் எழுதிய திறனாய்வு பார்வைகள் நூலில் தோணி சிறுகதை பற்றிய மதிப்பீடும் இடம்பெற்றுள்ளது. தோணி சிறுகதை வீரகேசரி பிரசுரமான போது இலங்கையர்களால் வெகுவாக பாராட்டப்பட்ட கதை. அதன் தரம் கருதி மஞ்சரியில் மறுபிரசுரமானது. ஈழத்து சிறுகதைகள் அக்கறை இலக்கியம் ஆகியவை சிறுகதை தொகுப்பு நூல்களில் இடம் பிடித்தது. ஏஜே கனகரத்னாவால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒப்சர்வர் பத்திரிகையில் வெளிவந்தது. ரஷ்ய மொழியிலும் மலையாள மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. கனகரத்னம் அவர்கள் சிங்களத்தில் மொழிபெயர்த்து இச்சிறுகதை தொகுதி ஒன்றில் சேர்த்தார். இந்த பின்புலத்தில் கிழக்கின் 100 சிறுகதைகள் நூலை தொகுத்தவர்களால் தோணி சிறுகதை ஏன் தவிர்க்கப்பட்டதென தெரியவில்லை. இப்பெருந்தொகுப்பு நூலை தொகுத்தவர்களிடம் கிழக்கின் சிறுகதைகள் என்பதற்கான தெளிவான அளவுகோலும் முறையான தேடலும் தொடர்பாடலும் கலந்துரையாடலும் பக்கச்சார்பற்ற இலக்கிய கரிசனையும் இருக்கவில்லை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. கிழக்கிழங்கையின் சிறுகதை சித்தர்களாக சிறப்பித்து கூறப்பட வேண்டியவர்களில் இருவர். ஒருவர் பித்தன் KM ஷா, மற்றவர் வானா ஆனா அவர்கள். பித்தன் ஷாவின் பாதி குழந்தையை இத்தொகுப்பு நூலில் சேர்த்து கொண்ட தொகுப்பாளர்கள் வானா ஆனாவின் தோணியை எந்த கடலில் துளைத்தார்கள். ஒரு வாதத்திற்காக தோணியை விட்டாலும் வானா ஆனா எழுதிய வேறு பல சிறப்பான சிறுகதைகளும் உள்ளன.
ஸ்ரீ சிவநாயம் அவர்கள் வீரகத்தில் பணிபுரிந்த காலத்தில் வானான அவர்களின் முயற்சியில் மூதூரில் தமிழ் விழா ஒன்று நடந்தது. 1964 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்கள் நடைபெற்ற விழாவையொட்டி ஸ்ரீ சிவநாயம் அவர்கள் ஞாயிறு அன்று விழா மலர் ஒன்றை வெளியிட்டார். இம்மலரில் வாழான எழுதிய சுடலஞானம் என்னும் சிறுகதையும் இடம்பெற்றது. இச்சிறுகதையும் சிறந்ததென சிலாகிக்கப்பட்டது ஒன்றாகும். கனி என்ற தலைப்பில் வானொலியில் ஒளிபரப்பப்பட்டு பின்னர் வானொலி என்ற இதழிலும் பிரசுரமான கதையை தன் சிறந்த கதைகள் ஒன்றென வானானாவே குறிப்பிட்டுள்ளார். வானானா அவர்களின் உண்ணி எனும் சிறுகதையும் சிறப்பானதாகவே பேசப்பட்டது ஒன்றாகும். இது MIM ஜபார் அவர்களை இதழாசிரியராக கொண்டு வெளிவந்த ஆகவே என்னும் சிற்றிதழில் இதழ் 2 டிசம்பர் 1992 இடம்பெற்றுள்ளது. தமிழ்வழி கலாபூஷணம் வானானா ராசத்திரம் அவர்களின் பவள விழாவை ஒட்டி 2000 ஆண்டு சித்தி அமர்சிங்கத்தை பொறுப்பாசிரியராக கொண்டு திருவண்ணாமலை முத்தமிழ் வளர்கலை மன்றம் வெளியிட்ட இலக்கிய பூந்தனர் என்னும் மலரில் இடம்பெற்றுள்ள பயணம் என்னும் சிறுகதையும் சிறப்பானது ஒன்றாகும். இக்கதை ரசிகமணி கனகசந்திநாதன் நினைவு சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்று 21/2/1999 தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமானது. கிழக்கின் 100 சிறுகதைகள் எனும் இந்நூலின் தொகுப்பு பணியில் ஈடுபட்டவர்களின் தேடலின் போது கண்ணில் படாமல் இக்கதைகள் தானும் எங்கே ஒளிந்து கொண்டன. இந்த பின்னணியில் நோக்கும் போது கிழக்கின் 100 சிறுகதைகள் நூலின் தொகுப்பாளர்களால் அந்நூலில் வானா ஆனாவின் சிறந்த சிறுகதைகள் எதுவும் இடம்பெறாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது என்றே சந்தேகத்துடன் எண்ண தோன்றுகிறது. நன்றி.